ஹலோ ஹாய் மக்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மே 1 தலையோட பிறந்த நாள். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு உழைப்பாளர் தினம். எல்லாரும் நம்மள மாரி உழைக்கிறவங்க நிறைய பேர் இன்றைக்கும் ஓட்டியிருப்பீங்க. நானும் இன்றைக்கி ஓட்டலான்னு நினச்சேன். சூழ்நிலையால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால ஓட்ட முடியாமல் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் சரி வாரத்துக்கு 5 நாள் ஓட்டுவேன். சரி இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஓட்டலான்னு பார்த்தீங்கன்னா திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் ஓட்டலான்னு நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு மாறா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி இன்றைக்கி லீவ் போட்டுக்கலாம். அதுக்கு பதிலாக சனிக்கிழமை ஓட்டிட்டு ஞாயிறு திங்கள் ஏன்டா லீவ் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி. சரி அன்றைக்கி ஓட்ட வேணாம் அப்படின்ட்டு நான் ஒரு முடிவு பண்ணியிருந்தேன். நான் என்ன நினச்சேன், சனிலேருந்து திங்கள் 3 நாள் ஓட்டாமல் 3 நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சேன். அப்படி இன்னைக்கு ஓட்டியிருந்தேன்னா நிறைய இடத்துல போயிருந்தால் ஆர்டர் கிடச்சிருக்காது. ஓட்டிருக்கலாம், கொஞ்சம் டைம் வேஸ்ட்டாக எடுத்துருக்கோம். இதே நாளைக்கு நம்ம ஓட்டியிருந்தோன்னா நாளைக்கு ஒர்க்கிங் டே எல்லாமே இருக்கும். கம்பெனி கடைங்க எல்லாமே ஓப்பனில் இருக்கும். அதனால் பிளான் பண்ணி மே 1 ஓட்ட வேண்டியதை அது போஸ்ட்பான் பண்ணி மே 2க்கு ஓட்டலான்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். மற்றபடி இன்றைக்கி நிறைய பேர் ஓட்டியிருப்பாங்க. நம்ம குரூப்லேயே நிறைய பேர் ஓட்டியிருந்தீங்க. நானும் காலையில் நம்ம குரூப்லேயே ஒரு போல் மாரி போட்டிருந்தேன். அதில் எல்லோரும் ஓட்டுறாங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் இல்லை, ஒரு பாதிக்கு பாதி ஓட்டுறதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் மைண்டு மாறிடுச்சு. எனக்கு ஓட்டலான்னு நினச்சேன். சரி இன்றைக்கி அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. நாளைக்கு இதே நான் லீவ் போட்டு இருந்தேன்னா அம்மா வீட்டில் இருக்க மாட்டாங்க. சரி அம்மா இருக்கும்போது அப்படியே இருந்துடலாம், நாளைக்கு நம்ம எப்பயும் போல் ஓட்டிக்கலாம் அம்மா விட்டுட்டு அப்படின்ட்டு யோசித்தேன். சரி அதுவும் எனக்கு கரெக்டாக பட்டுச்சு. சனி ஓட்டியிருந்தாலும் 2 நாள் நம்மளுக்கு இதுவாக இருக்கும். இன்னொன்று பொகடா பைஸுக்கு போவேன்னு நான் இன்றைக்கி வரவேன்னு இருப்பேன். அது என்னால் வர முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி ஓட்டாததுனால. இன்றைக்கும் யாருனா போயிருப்பீங்க அதுமாரி. சரி போயிருந்தீங்கன்னா சரி நம்ம வீடியோ பார்த்து ஒருத்தர் போயிருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஏதோ நம்ம சொல்லி போனதுனால ஒரு சந்தோஷம்ன்ட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்தது என்ன சொல்லணும்னு தெரியும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, புதன்கிழமை ஓட்டின வீடியோ தான். உடம்பு சரியில்லை, இருந்தாலும் நான் ஓட்டியிருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சோண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, மறக்காமல் ஹைக் பண்ணுங்கள். சரிங்களா? இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்ங்க. காலை வணக்கம் நண்பர்களே. எனக்கு என்ன கிழமை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை 29ஆம் தேதி காலையில். இன்றைக்கி லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். 10:15 ஆகுது டைமு. ஆனால் இன்றைக்கி ஸ்டார்டிங் எங்கன்னா எல்லிஸ் ரோட்டில் தான் போவோம். நேற்று சொல்லியிருப்பேன்னான்னு தெரில. எல்லிஸ் ரோட்டில் போய்ட்டு இன்றைக்கி பார்ப்போம். ஏன்னா நேற்று போய்ட்டு லாங் ஆர்டர்லாம் அங்கே போனால் பாரிஸில் எப்படியாவது யாருன்னா எடுத்துடுறாங்க, எடுக்க முடில. 980 ரூபா 500 நிறைய ஆர்டர் போட்டாங்க, எடுக்க முடில. சரி எல்லிஸ் ரோட்டில் இன்றைக்கி போய் பார்ப்போம், காம்படிஷன் கம்மிங்க. அதனால் சரி எல்லிஸ் ரோடை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போகிறேன். சரிங்களா? அதுவும் இல்லாமல் நாளைக்கு 2000 ஓட்டலாமான்னு பார்க்குறேன். இன்றைக்கி அம்மா கூட வரமாட்டாங்க, நாளைக்கு அம்மா கூட வரமாட்டேன்ட்டாங்க. காலையில் இல்லை, ஈவினிங்கு. ஆனால் என்ன அதில் பிரச்சனைனா இப்போது எனக்கு லைட்டாக உடம்பு ஜுரம் அடிக்கிற மாதிரி இப்பயே இருக்குது. நைட்டே இருந்துச்சு, மாத்திரை போட்டுன்னு வந்தேன், திருப்பும் அப்படி தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறது, மாத்திரை போட்டுக்கலாம், பேக்கில் போட்டு வச்சுக்கிறாங்க அம்மா. சரி அதுதான் உங்கள்கிட்ட சொல்லிடலாம். ஏன்னா திடீர்னுட்டு கட் ஆனாலும் உடம்பு சரியில்லை தான். இப்போயே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இதுவாக இருக்கும்ல, அதனால தாங்க, வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க 300 மேலே. சரி எடுத்துட்டேன். எங்கன்னா கோவூர்கிட்ட தான் நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸ்கூட்டர் ஆர்டர் தான், ஆனால் பைக்கில் போட்டுக்கிறாங்க. கேட்டேன், ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு நூலு தான்ப்பா, சின்னது தான், ரொம்ப சின்னது, பின்னாடி வச்சு கட்டணும் போயிடலாம் அப்படின்னாரு. சரிங்கண்ணா நான் வரேண்ணா அப்படின்ட்டேன். பார்ப்போம். உடம்பு வேறு ரொம்ப ஒருமாரி டயர்டாகுதுங்க. எனக்கு ஓட்டலாமா வேணாமான்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது.
அது மேலே வச்சிட முடியுமா? இப்படியே வச்சுருங்க. இப்படியே வச்சுருங்க. இல்லை ஒன்று கூட ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறேன். பேமெண்ட் யாருண்ணா? சரிங்கண்ணா. அது ஒன்றும் இல்லைண்ணா. ஓகே. அதாங்க 6 கிலோமீட்டர் பிக்கப்புங்க. 205 ரூபா ஆர்டர் போடுறாங்க. என்னங்க இதுமாரிலாம் பிக்கப் போட்டால் எப்படிங்க ஆகுது? வயசு கூட மாறிச்சுங்க ஜுரத்தினால. 298. ஆமாம், நம்பர் சொல்கிறேன். பிரைட்னஸில் வெயிலில் தெரியாது. 6382 போட்டுடுறீங்களா நீங்கள்? சரிண்ணா பாரு. அதாங்க வெயிலில் நிற்க முடியல. உடம்பு லைட்டாக ஷிவரிங் ஆகிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் நிழலில் நின்னா சரியாயிடும். சரிங்களா? சரிங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆர்டர் எடுத்தால் கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு 1200 எடுத்தால் போயிடலாங்க. இன்றைக்கி வீட்டுக்கு அம்மாவும் வரல. என்னடா ஜுரம் வச்சுன்னு ஓட்டிடுங்கிறடா அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. பரவாயில்ல, இதுவும் கடந்து போகும். இப்படியா? நாலு கிலோமீட்டர் பிக்கப்புங்க. அதுதான் எடுக்க தோண மாட்டேது. போனால் அதுக்கு ஒன்றுமே வராதுங்க. ஒரு 500 ஆர்டர் போட்டு ஒரு 4 கிலோமீட்டர் பிக்கப்னா கூட போய் எடுக்கலாம். ஏதோ ஒரு இது இருக்குது. இது வெறும் 100 சில்லற ஆர்டரை போட்டு விட்டு 4 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் பிக்கப்பு அப்படின்னா எப்படி எடுக்குது? போகிறதுக்கு நம்மளுக்கு ஒன்றுமே இதுவாக அதுமாரி. கிலோமீட்டருக்கு ஒரு 10 ரூபா வர மாரி இருந்தால் பார்த்தா கூட கரெக்டாக இருக்கும். ஆனால் அது கூட வராது அதுமாரி போட்டாங்கன்னா. இப்போ ஒரு ஆர்டர் தான் எடுத்துன்னு வந்தேடா. ஆமாம், ஒரு ஆர்டர் தாங்க எடுத்துன்னு வந்தேன். இது ரெண்டுமே பெருசாக நேற்றுனா எல்லாமே சின்னது. இதோங்க சூப்பர் சன்னு வந்து இன்ட்ரோ இது பண்ணுவார் பார்த்தீங்களா? அது இதுக்குள்ளே தான் ஸ்ரீராம். இதுக்குள்ளே தான் இன்ட்ரோ எடுப்பா போல. தெரியுதா? ஆஷாரியாவா? இங்கே தான் இன்ட்ரோ எடுத்துகிட்டு தனியாக பேசிட்டு போவ போல. தெரியுதாங்க உங்களுக்கு? சரிங்க. இங்கே தான் நெக்ஸ்ட்டு நான் ஆர்டர் போட்டால் கண்டினியூ பண்ணுறேன். எங்க ரொம்ப நேரம் கழித்து ஒரு ஆர்டர். மணி பார்த்தீங்கன்னா 12:06 ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க. கிண்டிக்கு தான் போட்டாங்க. ஆனால் ஸ்கூட்டர் ஆர்டரு. 2 டிஷ்ஷு பேப்பர் தானா? பின்னாடி வச்சு கட்டி எடுத்துன்னு வருவீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கை இருக்குது. ஆனால் 183 ரூபா. என்னடா 183 ரூபா தான். சரி, அங்கே போய் பார்த்துக்கலாம். இங்கே எடுக்க முடியல. ஒரே ஒரு ஆர்டர் போட்டாங்க 300 ரூபா. அந்த ஆர்டரை எடுக்கலான்னு பார்த்தா வேறு யாரும் எடுத்துட்டாங்க. பிக்கப் ஏன்னா 5 கிலோமீட்டர் காட்டுது. 5 கிலோமீட்டரில் பக்கத்தில் அவங்க அது பக்கத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க. இங்கே தான் அங்கே இந்த சூப்பர் சன்னு இன்ட்ரோ இது பண்ணுவோம் போல். தெரியல உங்களுக்கு? நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். இது இந்த பக்கம் காட்டுது. இல்லைனா அந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு ஆல்ரெடி உள்ளே நுழையும் போது. அவர்கிட்ட பைக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இது தானா? இன்னொன்னா? இன்னொரு பேக்கா? சரி, ஓகே. கட்டிக்கிறேன் பின்னாடி. ஆமாம், யூடியூப். அப்படியே இது இருங்க. ஃபஸ்ட்டு ரோப்பு வச்சுக்கிறேன். ஓகே அண்ணா. அது ரோப்பு தொங்குதாண்ணா? ஒரு ரோப்பு அது கொடுங்க.
அவ்வளோ. சரிங்கண்ணா, வரேண்ணா. அதாங்க அண்ணன் பார்த்துனே இருக்கிறேன். எப்படா எடுத்துன்னு போகிறாங்க. வெயிட்டு கம்மி தான், சைஸு தான் பெருசு. பார்த்துக்கலாம் வாங்க. நம்மக்கிட்ட 2 ரோப்பு இல்லை, 1 ரோப்பு தான் இருக்குது. ஆனால் அறுந்து போன ரோப்பு ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் இவ்வளோ நாள் குப்பை ஓட்டுனுக்கிறேன். சரிங்க, 2வது ஆர்டர் எடுத்தாச்சு. இது வந்து ஒரு 12:52 கொடுப்பேன்னு போட்டுக்குது. எனக்கு லேட்டு தான் போல். சரியான ஆர்டர் உக்காரல. ஏன்னா இன்னொரு ஆர்டரும் போட்டாங்க, நிறைய ஆர்டர் போட்டாங்க பூந்தமல்லி நான் அங்கேருந்து வரும்போது. ஆனால் 2மே ஸ்கூட்டர் ஆட உக்காந்துச்சுனால எதுவுமே இன்னொன்று எடுக்க முடியல. இன்னொன்று எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கே ஈஸியாக இருக்கும். அழகாக எடுத்தோமா போகிற பூந்தமல்லியே போட்டாங்க 252 ரூபா வரும்போது. அது எடுக்கலான்னு பார்த்தா இதுவே ரோல் பெருசாகுது. நான் இன்னொரு ஆர்டர் எங்கே எடுக்குது, அதனால் அதை வேணான்ட்டு விட்டுட்டேன். ஏங்க வெயில் ரொம்ப அடிக்குதுங்க. இந்த 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 வீக்கை சொல்ல நினச்சேன். ரொம்ப வெயிலுங்க. காற்று கூட சும்மா இல்லை, அனல் காற்று வீசுது. கொஞ்ச நேரம் நின்னால பிச்சுக்குதுங்க. மறக்காமல் நீங்கள் வரும்போது வெளில வந்தீங்கன்னா கொஞ்சம் லைட் டிஷர்ட்டு. அதுக்கடுத்து உங்களுக்கு எதுனா ஐடியா இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இதுமாரி போங்க, சப்ஸ்கிரைபர்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட நல்ல ஐடியா, இப்போ எனக்கு தெரியாதது நான் பண்ணாதது இருப்பேன்ல, அந்த ஐடியாலாம் வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க. வெயிலில் எப்படி போகலாம், என்ன பண்ணலாம். டைமிங் மாற்ற முடியாது, இந்த டைமிங் தான் வச்சுருப்பேன் நான். உங்களுக்கு என்ன ஐடியா வேறு எதுனா இருந்துச்சுன்னா இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இந்த ஜூஸு குடிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதாங்க தான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன ஐடியா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம எல்லாேருக்கும் யூஸ் ஆகும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட பேசுகிறேன். இந்த வீடியோ போட்டு நெக்ஸ்ட் வீடியோலேயே பேசுவேன். பேச முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுக்கடுத்த வீடியோவில் தான் பேச முடியும். ஏன்னா வீடியோ விட்டு போடுறேன்ல, அப்போ அந்த இது இருக்காது, அந்த கண்டென்ட்டு. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணால் தானே எனக்கு நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரியும். நான் தான் இந்த வீடியோ வந்து எடுக்கும் போது போஸ்ட்டே பண்ணியிருக்க மாட்டேன். அடுத்த வீடியோ எடுக்கும் போது அப்போனா எப்படி உங்களுக்கு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அதனால் சரி பார்த்துக்கலாம் விடுங்க, நான் சொல்கிறேன். ஆனால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த வெயில் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே அந்த வீடியோவில் நான் பேசி போடுறேன் இதுமாரி பண்ணுங்க அப்படின்ட்டு. அண்ணா ஃபோனை கட் பண்ணல. ஓகே அண்ணா, 174ண்ணா. க்ளோஸ் பண்ணனே ஆர்டர் அடிக்கிறாங்க. 113 போய்ட்டு நிற்போம். நீங்கள் 400 500 போட்டாங்க. சல்யூட் அடிக்கிறாரு. 400 500 போட்டாங்க. ஆனால் இது பண்ண முடியல, எடுக்க முடியல. ஏன்னா வீட்டுக்கு கிளம்புற நேரம். இன்றைக்கி அப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன போட்டாங்கன்னா நல்லா பைபாஸில் போகிற மாரி. பைபாஸ் வேணாம், 400 500 போட்டாலே எடுக்கலாம். ராயப்பந்தாங்கல் கிண்டி சிட்கோ அதுக்கிட்ட தாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, இன்னும் சாப்பிடல. இதுவாக இருக்கும் போது கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்ணும். சரிங்களா, இப்படி நிற்கும். இங்கே 2 ஆர்டர் எடுத்துட்டேன். 2 ஆர்டர்னால் எங்கன்னா ஒன்று வந்து பாரிஸு, ஒன்று வந்து மணலி. 2மே சூப்பரான இது தான் எடுத்துட்டேன். எதுக்கு, ஏன்னா இந்த வெயிலுக்கெல்லாம் இப்படி எடுத்துன்னு ஓட்டினா தான் கரெக்டாக இருக்காங்க. சத்தியமாக முடியல, வெயில் ஹெவியாக இருக்குது. சாப்பிடல இன்னும். பாரிஸை கொடுத்துட்டு மணலி போகிற வரல என்ன சாப்பிட்லாம். இல்லைன்னா இன்னொரு ஆர்டர் அங்கே எடுக்க முடிஞ்சிச்சுன்னா எடுத்துடலாம். என்ன சொல்கிறீங்க? மணலிக்கு எப்படி போடுவானுங்க, போட்டாங்கன்னா ஷார்ட் தலை 200 போடுவாங்க. 200 இல்லை 150. எது போட்டாலும் எடுக்க வேண்டியதான். கொஞ்சம் டயர்டாக தான் பேசுவேன், கோச்சிக்காதீங்க. சரிங்களா, பேமெண்ட் யாருண்ணா? ஓகேவா? இந்த நம்பர் தானே? சரிங்கண்ணா, ஓகேண்ணா. இது நான் லேட் ஆகிடுச்சுன்னா சோழ முடிஞ்சிச்சு.
சரிங்க, இந்த ஆர்டர் எடுத்தாச்சு. டாக்குமெண்ட்டு தான் மொத்தம் 3 மெட்டீரியல் எப்படியோ மாட்டிக்குது. எடுக்க வேணாம் தான் நினச்சேன். சரி மாத்தூர் கொடுத்து ரெடி இழிச்சுப்பா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்ட வேணாம், பொறுமையாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணனை பாருங்கள், பைக்கிலே ஸ்பீக்கரை இது ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. இவரை சொல்ல மாம்பா போகிறாப்புல, இதோ இந்த அண்ணனை சொல்கிறேன், பைக்கிலே ஸ்பீக்கரை ரெடி பண்ணி வச்சுக்கிறாருங்க. சரியான இது இல்லை இனோவேஷனு. ஓய் இப்படி தான் போனோம். இப்போ இது எத்தனை பார்த்தீங்களா, அது சொன்னான்னு தெரில. இந்த ஆர்டர் வந்து 300 சில்லறாங்க. ரெட் ஹில்ஸ் இங்கேருந்து 1000 லைட்லேருந்து எடுத்தது 300ரூபா வந்துச்சு. போய்ட்டு இது கொடுத்தா கரெக்டாக இருக்கும். உடம்பு சரியில்லைனாலும் ஓட்டி இது பண்ணிட்டேச்சு. ஆனால் இது வரைக்கும் கால் பண்ணல யாரும். இப்போ இந்த ஒரு ஆர்டர் 1000 லைட்டுக்கு கால் பண்ண மாட்டாங்க, இப்படி இன்னும் டைம் இருக்குது. மாத்தூர் அதுவும் கால் பண்ண மாட்டாங்க. இது ஒன்று தான், இந்த ரேப்பிடோ ஒன்று தான். அண்ணன் தான் கொஞ்சம் இது. ஹலோ, ரேப்பிடோவில் வந்து கால் பண்ணுறேண்ணா. கரெக்டாக ஹெச்பி பெட்ரோல் பங்க் அந்த சிக்னல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தாண்டி வந்துன்னுக்கிறேன். வருமான வரி இதுவா? அதாங்க, பெட்ரோல் போட்டுக்கலாம் இங்கே. சரிங்களா, சூப்பராக இருக்குதா மக்கா கவி பாருதா. இங்கே போட்டுக்கலாங்க பெட்ரோல். ஜீப்பு 220 ரூபா. அது குத்தாச்சு. இப்போது ரெட் ஹில்ஸுக்கு தாங்க போனோம், இதுக்கே டைம் ஆக்கி விட்டாங்க. இங்கேருந்து எப்படியோ உங்களுக்கு காட்டுதுங்க, 16 கிலோமீட்டர் காட்டுதுங்க. இது ரெண்டுத்துக்கும் இன்னும் பேமெண்ட்டே பண்ணலங்க, பார்த்துக்கலாம். அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னங்க ஏரியா இது? ஆல்ரெடி வந்ததே கிடையாது இந்த ஏரியாவுக்கு. இன்னொரு ஐடி ஓப்பன் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கோசரம் தான். யாருன்னா போகிற வழியில் ஆர்டர் வந்துச்சுன்னா வீட்டு பக்கமாக அதையும் எடுத்துடலாம், போய் ரெட் ஹில்ஸ் கொடுத்துட்டு அப்படியே போக வேண்டியதான். இந்த ரூட்டு வந்துக்கிற மாரியும் தோணுது, இல்லை வராத மாரியும் இருக்குதுங்க. இந்த ரூட்டு வேணால் வந்திருப்பேன்னு நினைக்கிறேங்க. ஒரு வாட்டி வந்திருப்பேன். ஆமாம் வந்திருப்பேன், இந்த ரூட்டு வந்திருப்பேன். ஏங்க இந்த இதில் ஃபஸ்ட்டு ஆர்டரு ஒன்று கொடுத்தோம் பார்த்தீங்களா லெட்ரு, அது வந்து வேறு யாருக்கும் அமௌண்ட் அமுச்சு விட்டுக்கிறாருங்க. இதோ பாருங்க வயல். சரியா இதில் இந்த ரூட்டில் வந்ததே கிடையாதுங்க, ரெட் ஹில்ஸ் சைடு. ஃபஸ்ட்டு ஒருத்தர் அமுச்சு விட்டுருந்தோம்ல, அவர் வந்து வேறு யாருக்கும் அமுச்சு விட்டுக்கிறாரு. அமுச்சு விட்டு எனக்கு அமுச்சு விட்டேன்றாரு. நேம் என்னன்னு சொல்லுங்கண்ணா? கார்த்தியா. என் பேர் அஜித் கார்னா. எவ்வளோ நான் அமிச்சேன்னா 174. அப்படி பார்த்தா கூட தப்பு தான்ண்ணா, 177 தானே அமௌண்ட்டு, ஆர்டர் அமௌண்ட்டு. 174ன்றீங்க. அப்படியாப்பா, சரிப்பான்ட்டு திருப்பி அமுச்சு விட்டார். இப்போ அது 3 ஆர்டரில் அந்த ஒரு ஆர்டருக்கு பேமெண்ட் வாங்கிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக அந்த கொரியர் அப்புறமா ஃபோன் பண்ணிக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு போய் வேணாம். இப்போ இந்த ஆர்டரை கொடுத்துட்டு சாப்பிட ஒன்றும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா வேணா கேட்டுக்கலாமா? இதை பாருங்க, ஆனால் சூப்பராக இருக்குதுங்க லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்க விவசாய நிலத்தை, அடாடா. இங்கே பாருங்க வச்சோ பசையில் சரியாகுதுல்ல. ரெட் ஹில்ஸுங்க இது,
ட்ரோன் இப்போ தான் வேணும். அந்த ட்ரோனை வாங்கி வச்சது தான் எலெக்ஷன் ரிசல்ட்டு முடியட்டும். இந்த செங்கசூளக்காரா வேர்வ தண்ணி போச்சு வாடா. வாங்க, இந்த இதில் கடைசி ஆர்டர் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோங்க. ஆஹா, மாடு முறைக்குது. இங்கே தான் போட்டுக்கிறாங்க, ஆனால் பிரிட்ஜு கீழே போட்டுக்கிறாங்க. ஆர்டிஓ இது கீழே இருக்குது. ஹலோ அண்ணா, போட்டோர்லேருந்து கால் பண்ணுறேண்ணா. கரெக்டாக அந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்துன்ட்டு இருக்குது. அது சரிங்கண்ணா, ஓகேண்ணா. அந்த பாதாம் மரத்துக்கு கீழே நிற்கிறேன். அங்கே தானே நீ சொன்னீங்க உள்ள? நான் அங்கே பாதாம் மரத்தில் தான் நிற்கிறேன். ஒயிட் கலர் ஹெல்மெட்டு. ம், அவ்வளோதாங்க. இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துக்கிறேன். மூட்டை தான் பெருசு, வெயிட்டு கம்மி. நான் வெயிட்டு பக்கமாக போட்டாங்கன்ட்டு எடுத்துகிறேன். 14. ஓகே சார், அவ்வளோங்க. பார்க்கறது மூட்டை மாரி இருக்கும், ஆனால் வெயிட்டு கம்மி தான். இதுவா ஏதோ பர்ஸு மாரி, கொரியர் கம்பெனியில் தான் கொடுக்கணுமா? சரிங்க. எல்லாத்துக்கும் அந்த லாஸ்ட்டு 3 ஆர்டர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது பேமெண்ட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன், வாங்கிட்டேன். அதுக்கடுத்தது இப்போ இது பாரிஸுக்கு ஆர்டர் போட்டாங்க. கொஞ்சம் டைம் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டேன், ஆர்டரே போடல. அதுக்கடுத்து இந்த ஆர்டர் தான் போட்டாங்க. 400 மேலெல்லாம் போட்டாங்க. பட்டாபிரம் ஒரு 300 போட்டாங்க, அதெல்லாம் எடுக்கலை. சரிங்க, இது வந்து கடைசி ஆர்டராக இருக்கும். இதுக்கு மேலே தலைவலியை தாங்க முடியல. நிம்மதியாக வீட்டுக்கு போயிட்டு படுக்க வேண்டியதான். அம்மாவும் வரல, போயிட்டு வீட்டில் படுக்க வேண்டியதான். கொஞ்ச நேரம் 10 தூங்கினா சரியாக இருக்கும். சரிங்களா, சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நான். அந்த ரெட் ஹில்ஸ் அங்கே ஆர்டிஓ கிட்ட சாப்பிட்டேன், அவ்வளோதான். சரிங்க நண்பர்களே, இங்கே தான் போல். இதை கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறேன். சரிங்களா, சரிங்க. இதை கொடுத்துட்டு என்ன வீட்டுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக போவேன். அவ்வளோதாங்க, இதை கொடுத்துட்டு கிளம்பிடலாம். சண்முகா லாரிஸு. சரிங்க, இதை கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, முடிச்சுட்டு வந்துட்டேன். டோட்டல் ஏர்னிங் பார்த்துடலாம். கடைசி ஆர்டருக்கு வந்து ஒரு 22 ரூபா கிட்ட டிப்ஸு போட்டாங்க. இந்த ஆர்டருக்கு இந்த ஐடியில் வந்து 878 ரூபாங்க. தலைவலி வந்துச்சு. சரிங்களா, அதுதான் இங்கேயே முடிச்சுட்டு போயிடுறேன். 878 ரூபாவா? 878 ரூபா. இருங்க, ஒரு தலைவலி வரும்போது தான் இதுமாரிலாம் பெரிய பெரிய தலைவலி இதுவும் வரும். அது கை கால அந்த ஒரு இதுவில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது சரிப்பட்டு வரும். 878 ரூபா ஒன்று. இன்னொரு ஐடியில் வந்து வேறு எவ்வளோ, 280ங்க. 878 ரூபா போட்டுடலாம். ப்ளஸ் 289 ரூபா ப்ளஸ் ரேப்பிடோவில் வந்து டைம் பார்த்தீங்கன்னா 5:09 ஆயிடுச்சுங்க. 177 ரூபாங்க. 177 ரூபா ப்ளஸ் ஒரு 35 ரூபா கிட்ட டிப்ஸ் வந்திருக்கும். நீங்கள் டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1379 ரூபா. இல்லை மைனஸ் வந்து 220 ரூபா பெட்ரோலு, மைனஸ் 9 ரூபா ரேப்பிடோ கமிஷன். டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1150 ரூபாங்க. சரிங்களா, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப முடியல. சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.